விஜய் ஆண்டனி தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமாகி கதாநாயகன பிரபலமாயிட்டு இருக்கிறவர். 1975ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி நாகர்கோயிலில் பிறந்தார். அவரோட அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர் ஆண்டனி செல்வராஜா. தன்னோட பள்ளி படிப்பை பாளையங்கோட்டை செயின்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தார். மேல் படிப்பு லயோலா காலேஜில். விஜய் ஆண்டனி மனைவி ஃபாத்திமா ஃபிலிம் ப்ரொடியூசர். 2005ஆம் ஆண்டு இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் மூலமாக சுக்ரன் படத்தில் இசையமைப்பாளராக தன்னோட இசை பயணத்தை ஆரம்பித்தார். சுக்ரன் படத்தோட இசையினால் ரசிகர்களை மட்டும் இல்லாமல் புதிய பட வாய்ப்புகளையும் கவர்ந்தெழுத்தார். தமிழ் தெலுங்கு சினிமாக்களில் 35க்கும் மேற்பட்ட படங்களில் மியூசிக் பண்ணியிருக்கார். 5 டிவி சீரியல்களையும் இசையமைச்சிருக்காரு. இசையமைக்கிறது மட்டும் இல்லாமல் பாடகராகவும் இருக்கிற விஜய் ஆண்டனி 40 பாடல்களுக்கு மேலே பாடியும் இருக்கார். ஜுவன், தாஜ்னூர், சைமன் போன்ற இசையமைப்பாளர்களோட பாடல்களையும் தன்னோட சொந்த குரலில் பாடியிருக்கும் விஜய் ஆண்டனி நாக்கமுக்கா பாடல் மூலமாக உலக பிரபலம் அடைஞ்சார். 2009 கண்ணல் கோல்டு லயன் விருதை நாக்கமுக்கா பாடலுக்காக பெற்றதும் இல்லாமல் 2011 வேர்ல்டு கப் கிரிக்கெட்லையும் நாக்கமுக்கா பாடல் ஒளிபரப்பாகியது. ஃபிலிம்பேர் விருதான பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் விருதை நினைத்தாலே இனிக்கும் படத்திற்காக வாங்கியவருக்கு நடிப்பில் ஏற்பட்ட ஆசையினால் சில படங்களையும் நடித்தார். அதன் விளைவு 2012 அவரை நான் திரைப்படம் கதாநாயகனாக்கிச்சு. அந்த படத்தோட வெற்றி அடுத்து சலீம், இந்தியா பாகிஸ்தான், பிச்சைக்காரன் என வெற்றி படங்களாக வெளிவந்து விஜய் ஆண்டனியை தமிழ் சினிமாவோட வெற்றிப்பட கதாநாயகனாக்கிச்சு. தொடர்ந்து இசை, பாடகர், நடிப்பு, தயாரிப்பு என முன்னேறி வரும் விஜய் ஆண்டனி அடுத்து சைத்தான், யமன் என புதிய படங்களையும் நடிச்சிட்ருக்காரு. அவரோட இந்த வெற்றிகளின் சந்தோஷத்தோட 2013ஆம் ஆண்டு தன்னோட பிறந்த நாளான ஜூலை 24 பிறந்த குட்டி தேவதையோட வாழ்க்கையை ரசிச்சிட்ருக்காரு. இது போன்ற ருசிகர தகவல்களை மேலும் பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.